ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட எப்படி நான் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். 2015 ஐ காட் மேரிட். லைக் 2016 ஜான்வரியில் ஐ ஸ்டார்டட் டு டூ ஒர்க் அவுட். ஏன்னா வந்து நியூலி மேரிட், ஐ வாண்ட் டு கெட் ப்ரெக்னென்ட். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். டெய்லி ஆனால் ஒரு மோட்டிவேஷன் வேணும். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல 2016. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்ட பிறகு நம்மளுக்கு டிவி பார்த்துட்டு இல்லை கண்டதையும் சாப்பிட்டுட்டு அது மாதிரி இருக்கணும்னு தோணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, என்கிட்ட கலர் கலர் ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஜான்வரி 1 2016 வந்து எனக்கு நானே ஒரு செல்ஃப் வீடியோ எடுத்துக்கிட்டேன். லைக் இந்த வருஷம் த்ரூ அவுட்டாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படி. செகண்ட் திங் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஸ்டிக்கி நோட்ஸ் லைக் கலர்ஃபுல்லான ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் என் கூட ஆக்சுவலி இதில் பார்ட்னராக இருந்தார். லைக் அவரும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 4 டேஸா 5 டேஸா ஹவு மெனி டேஸ் a வீக் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் டெய்லி அதை பண்ணுவோம். பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒன் ஸ்டிக்கி நோட்லேயே வந்து அந்த ஒர்க் அவுட் பேர் போட்டு அண்ட் தென் ஃபாலோட் பை என்னோட பேரும் என் ஹஸ்பண்டோட பேரும் போட்டு நான் பண்ணிடுவேன். ஸோ எழுதிட்டு அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஹாலில் எங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஊட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் நம்ம பண்ணல, மிஸ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, அதை நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, டின் டூ ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டு, யார் பண்ணலையோ 2 பேரும் பண்ணலன்னா 2 பேரோட பேர், இல்லை யார் பண்ணலையோ அவங்க பேர். ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஹெல்தி காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது சம்டே அவர் மிஸ் அவுட் பண்ணிட்டு என் பேர் அதில் இருந்தாக்கா, ஒன்றும் நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தது. சேம் வே நானும் அப்படி தான் பண்ணேன். ஸோ இது மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி அது ஒரு பெரிய வாலில் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒரு வால் ஃபுல்லாக ஆக்சுவலி நோட்ஸ் இருந்தது. நான் அதை இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளோட ஹேபிட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு ஒர்க் அவுட்டுன்றது என்னோட பார்ட் ஆஃப் லைஃபாக, என்னோட ஹேபிட்டாக மாறுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து இந்த ஸ்டிக்கி நோட்ஸ், இந்த கலர்ஃபுல் வால் இதுதான் ஆக்சுவலி. ஸோ நீங்களும் வந்து இப்போது ஒர்க் அவுட் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு வந்து லைக் மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ட்ரை திஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் பேட்டர்ன். லைக் சப்போஸ் நீங்கள் டிவி வாட்ச் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணல, டிவி வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அது பார்க்கும்போதே ஒரு கில்ட்டி ஃபீலிங் நம்மளுக்கு வரும். வந்ததும் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது, ஒரு 10K ஸ்டெப்ஸாவது நடந்துட்டு வந்துட்டு நம்ம அதில் ரைட் அப் பண்ணிடுவோம். தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். I hope this will helpful for you guys also. Try this colorful wall, try this sticky notes idea, and let me know how it works. Thank you so much. Bye. Peace out.